ஷபாஷ் போட்டுங்க மக்களே. இந்தியா இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கு. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. இந்தியா எந்த இடத்துல சாதனையை பண்ணி முடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தி நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். சீனாவோட உளவு கப்பல் இலங்கை வந்தது. இலங்கையிலேருந்து இந்தியாவை கண்காணிக்குது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப காலமாகவே உங்கள் காதுகளுக்கு அல்லது உங்கள் கண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல. இனிமேல் இந்த செய்தி வராது. இந்த செய்தியை முடிச்சு வச்சுட்டாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்தியாவோட வியத்தகு வெளியுறவு கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, இலங்கை என்ன அதிர்ச்சிகரமான முடிவு எடுத்திருக்கு, ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் அந்த கிராஃபை நம்ம கொண்டு போகலாம். இன்றைக்கி நம்ம உரையாடல் இதை நோக்கி தான் இருக்க போகுது. உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவு கூட போகலாம். நமக்கும் சைனாக்காரனுக்கு என்னதாங்க பிரச்சனை? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்கா? இந்த 4 ஏரியாலையும் யார் ராஜா? 4 ஏரியாவில் பல நாடுகள் இருக்கலாம். அந்த பல நாடுகளை தாண்டி வடக்குனா நான் தான்பா, தெற்குனா நான், கிழக்குனா நான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிற பிரச்சனை தாங்க இங்கே பெரிய லெவலில் போகுது. மேற்குலக நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் சைனாவும் ஒரே ஏரியாவில் வந்துடுறாங்க. 2 பேரில் யார் மாசு அப்படிங்கிற பிரச்சனை. 2 பேரும் ஒரே பகுதியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. யார் மாசு அப்படிங்கிறது பெரிய லெவலில் விவாதிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அடிக்கடி உரசல் வர்றதுக்கும் காரணம் இதுதான். பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இது. சரி, சைனா நமக்கு என்னென்ன மாய் குடைச்சல் கொடுக்குதுன்னா, அருணாச்சல பிரதேசம் அல்லது எல்லையோர பகுதியிலேருந்து மெதுவாக ஒவ்வொரு அடியாக ஆக்கிரமித்து உள்ளே வந்து ஒரு குடைச்சலை கொடுக்குறாங்க. எல்லையோர பகுதியில் அப்படி ஒரு பிரச்சனை. இன்னொன்று பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் பேசினபடி இலங்கையில் தன்னோட உளவு கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் சைனா என்ன சொல்லுது, இது உளவு கப்பல்லாம் கிடையாது பாஸ், இது ஆராய்ச்சி கப்பல், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சைனா சொல்கிறாங்க. பட் உலக நாடுகள் அத்தனையுமே, அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் உட்பட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சி கப்பல்லாம் கிடையாது, அது உளவு கப்பல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அந்த உளவு கப்பல் மூலமாக அந்த எல்லையில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு இந்தியாவோட மிக முக்கியமான பகுதிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து உளவுகளை சேகரித்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு விளைவிக்குமோ அப்படிங்கிற அச்சம் ஒவ்வொரு இந்தியனையுமே இந்த உளவு கப்பல் வரும்போது நம்ம அத்தனை பேருக்குமே என்னப்பா இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மூடுக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க. நம்ம தலைவர்களால் எதுவுமே செய்ய முடியாத காலகட்டத்தில் தான் இது வரைக்கும் இருந்தாங்க. பட் இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு முன்னாடி இந்த சைனாலேருந்து இலங்கைக்கு வந்த உளவு கப்பலோட லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன கப்பல் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின் யான் 1, 2, 3 இந்த 3 கப்பல் வந்து போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங் யாங் ஹங் அப்படிங்கிற அந்த கப்பலோட 1, 3, 6, 16 இந்த உளவு கப்பல் அத்தனையுமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 உளவு கப்பல் வந்திருக்கு. இந்த 7 உளவு கப்பல் மூலமாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் நிப்பாட்டி இந்தியாவை கண்காணிச்சிருக்காங்கன்னா எதை கண்காணிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த துணை கேள்வி வரும்ல. எதை கண்காணிச்சாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா எவ்வளோ முக்கியமானது அதை கண்காணிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம், அதை கண்காணிச்சா அது எவ்வளோ முக்கியமானது அதையும் கண்காணிக்கிறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம் அதையும் கண்காணிக்கிறாங்க. தமிழ்நாடு எல்லை, கேரளா இல்லை, இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறான். இந்த மாதிரி இந்தியாவோட பாதுகாப்பு அம்சம் சார்ந்த 6 முக்கியமான இடங்களை இந்த உளவு கப்பல் மூலமாக கண்காணிக்க முடியும்னு சொல்லி இந்தியா தரப்புலையும் உலக தரப்புலையும் நம்பப்படுது. ஆனால் சைனாவை பொறுத்தவரையும் அது ஆராய்ச்சி கப்பல் தான். ஸோ இந்த உளவு தகவல் அத்தனையுமே வச்சு நம்ம பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் பண்ணுவாங்களோ, அடுத்தடுத்த குறைச்சல்களுக்கு எதுவும் சிக்கல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதே நேரம் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனையை எப்படி தான் சால்வ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம இலங்கைகிட்ட சொல்லுவோம், எப்பா கப்பலை வரவிடாத, கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லு, இது ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்ப தவறு அப்படிங்கிற விஷயம் இந்தியா தரப்புலேருந்து ஒவ்வொரு முறையும் இந்த உளவு கப்பல் வரும்போது எச்சரிக்கை விடுக்கப்படும். இலங்கை என்ன சொல்லணும்னா, பாஸ் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, நிறைய காசு வாங்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் துறைமுகம்லாம் குத்தைக்கு விட்டோம், வேறு வழியில் பாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அது ஆராய்ச்சி கப்பல் தான் சைனாக்காரன் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இலங்கை வந்து இந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு சிக்கலான தருணத்தில் இருக்கும். இலங்கையோட இந்த நிலையை பார்த்து இந்தியாவும் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இலங்கையை எதுவுமே சொல்ல முடியாமல் விட்டுரும். ஏன்னா இலங்கையை தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும், சைனாவை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இலங்கையில் தான் கப்பல் வருது, சைனாவோட கப்பல் இலங்கைக்கு தான் வருது. ஸோ நம்ம இலங்கையை மட்டும்தான் இங்கே டார்கெட் பண்ணலாமே தவிர சைனாவை எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ தொடர்ச்சியாக அந்த கப்பல் வந்தவண்ணம் இருந்துச்சா நம்ம முன்னாடி பேசின லிஸ்ட் படி ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைனாக்காரங்க மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களோட அறிவியல் ஆராய்ச்சி கப்பல் அப்படிங்கிற ஒரு கப்பலை சொல்கிறாங்க. அந்த கப்பலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சியாஸ் யாஸ் அப்படிங்கிறது தான் அந்த கப்பலோட பேர். அந்த கப்பல் வந்து ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் இலங்கையில் கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம், அந்த மாலத்தீவு அந்த இலங்கை அந்த சரௌண்டிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க.
ஸோ அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போது தான் இலங்கை எடுத்த அந்த அதிர்ச்சிகரமான முடிவு வெளிவந்திருக்கு. இலங்கை என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இனி இந்த கப்பல் மட்டும் கிடையாது, எந்த கப்பலுமே இலங்கைக்கு வரக்கூடாது, 1 வருஷத்துக்கு தடை, எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சலான முடிவை இலங்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நடந்த சில தகவல்களை நம்ம எடுத்து பார்த்தா, இலங்கைக்கு இந்த துணிச்சல், இவ்வளோ நாளைக்கு இல்லாத துணிச்சல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆக்சுவலாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் ரணில் விக்ரமசிங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சந்தித்து பேசியிருந்தாங்க. சந்தித்து பேசும்போதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியிருந்தாங்க, என்னப்பா கப்பல் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு துணிச்சலான முடிவெடுப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலையை பதிவு செஞ்சு தன்னம்பிக்கை தரும் வாழ்த்துக்களை பதிவு செஞ்சாங்கன்னு சொல்லி அப்பயே அந்த வெளியுறவு சார்ந்த தகவல்களை வெளியிடக்கூடிய வெளியுறவு தகவல் ஆணையம் வந்து அந்த தகவல் அத்தனையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவோட வெளியுறவுத்துறையும் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, இலங்கையோட வெளியுறவுத்துறையும் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தின் வெளிப்பாடாக அந்த விஷயம்லாம் பேசி முடித்த பிறகு இலங்கை இந்த துணிச்சலான முடிவெடுத்திருக்கு. ஸோ இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வெளியுறவு கொள்கை தான் இருக்குது. நம்ம பாகிஸ்தான் கூட இது வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இப்போ வரைக்கும் இந்த கடந்த 9 வருஷங்களில் பண்ணது கிடையாது. அதற்கு இந்த மோடி அரசாங்கம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த வெளியுறவு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் என்னைக்கு பயங்கரவாதத்தை விடுதோ அன்னைக்கு உட்காந்து பேசுவோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, பயங்கரவாதத்தை கூட வச்சுக்கிற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிற துணிச்சலான முடிவெடுக்கிறாங்க. நம்பர் 1, தாலிபான்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட தூதரகத்தை இந்தியாவில் சாத்திட்டாங்க. ஏன்பா தாலிபான்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாலிபான்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது, அவங்களோட எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அங்கே ஆப்கானிஸ்தானில் எலெக்ஷன் நடத்த சொல்லி தாலிபான்களை எலெக்ஷனில் நிற்க சொல்லி மக்களோட ஆதரவோடு வெற்றி பெற சொல்லுங்கள், நாங்கள் தாலிபான்களோட இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறோம், அது வரைக்கும் தாலிபான்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, தூதரத்தை மூடுறாந்தா மூடிட்டு போட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற அந்த 2வது முடிவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா கனடா பிரச்சனை. இந்தியா கனடா பிரச்சனையில் கனடா என்ன சொன்னிச்சு, எங்கள் நாட்டோட குடிமகனை இந்தியா உள்ளே வந்து போட்டு தெளிச்சுங்க, ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு மையமாக வச்சோன்னே ஒரு கணத்தை காமிச்சா இன்னொன்று கணத்தை காமிப்போம்னு நினச்சியா, அது பழைய இந்தியா, இந்த இந்தியா அப்படிலாம் காமிக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த குற்றச்சாட்டை சொன்னது நீ நிரூபிக்கிற வரைக்கும் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த தூதரக உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், தூதரக அதிகாரிகள் போகிறதா இருக்கட்டும், விசாவை நிறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்போ நடந்துச்சு. ஸோ இப்போ கூட இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் கூட இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் பக்கம் போதா ஹமாஸ் பக்கம் போதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. ஹமாஸ் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் ஹமாஸை எதிர்க்கிறோன்னா, ஹமாஸ் அப்படிங்கிறது மக்களை சந்தித்து ஒரு தடவை வேணால் அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், மக்கள் ஆதரவு அதற்கு இருக்கிறது தான் அந்த இயக்கம் நம்புதே தவிர மக்கள் ஆதரவு உண்மைக்குமே இருக்கான்னு சொல்லி தெரியல. அந்த அரசாங்கத்தை உலகளவையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டுச்சான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முடிவடையணுமா, நிச்சயமாக முடிவடையணும். பாலஸ்தீனியர்கள் அமைதியாக வாழணுமா, நிச்சயமாக வாழணும். இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறது தவறு. அதே நேரம் இதற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய ஹிமாஸ் பண்ண தாக்குதல் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ ஹிமாஸை ஒழிக்கிற வரைக்கும் இந்த போரை நடத்துவேன்னு சொல்கிறதுல நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்பாவி மக்கள் இறந்து போகிறதுல நாங்கள் விருப்பப்படல. பாலஸ்தீனியர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த மனிதாபிமான உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குரல் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு தகுந்த நிலைப்பாடோடு இருக்குது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்குது. அரசை எதிர்த்து பயங்கரவாதிகள் தாக்குதல் செய்யும் போது அந்த பயங்கரவாதிகள் என்னதான் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பயங்கரவாதிகள் ஆயுதம் ஏந்தியவங்க அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்றைக்குமே துணை நிற்போம். அந்த மாதிரி இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ரொம்ப 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 நேர்த்தியாக இருக்கிறதுனால தான் உலக நாடுகள் வரிசையில் இந்தியாவுக்கு ஒரு தனித்த இடம் இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வெளியுறவு கொள்கை காரணமாக தான் இலங்கை பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிருக்கு. இலங்கைக்கு இந்தியா நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இலங்கை இந்த துணிச்சலான முடிவெடுத்திருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம கோல். அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இலக்கு ஒன்றே ஒன்று தான், அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.